இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே நமக்காக இறுதியாக மனுக்குலத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய பொன் வார்த்தைகள் 7. அதில் முதல் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாமையினாலே இவர்கள் செய்கிற பாவங்கள் அநேகமாய் இருக்கிறது. முதலாவது பாவம் அறியாமல் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவதாக இவர்கள் இயேசுவை அறியவில்லை. இயேசுவை ஒரு குற்றவாளியாக அவர்கள் தீர்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மனுக்குலத்தின் ரட்சிப்புக்கு ஏதுவாக, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக வந்தவர், நம்ம ஆண்டவர் சொன்ன மேசியா இவர்தான் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஒரு கன்னி மரியாள் வயிற்றில் இருந்து எப்படி இவர் வர முடியும் என்று சொல்லி அவர்கள் மேசியா வரக்கூடிய சூழ்நிலை வேற ஒரு காரியமாக சிந்தித்து அவர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். அவர் அற்புதம் அடையாளம் செய்தார், பல காரியங்களை செய்தாலும் அவரை ஒரு கடவுளாக, அவரை ஒரு தேவனாக, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் முதலாவதாக அவரை அறியாமல், அவரை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் பாவம் செய்தார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குற்றவாளி எப்படி தண்டிக்க வேண்டுமோ அப்படியே அவர்கள் தண்டிக்கும்படியாக வந்தார்கள். மூன்றாவதாக இயேசுவை சிலுவையில தான் அடிக்க வேண்டும், அவமான சிலுவையில தான் அவரை தொங்கவிட வேண்டும் என்று சொல்லி கொலை செய்யும்படியாக ஒரு குற்றம் புரியாத ஒரு நபரை ஒரு கொலை குற்றவாளியைப் போல அவர் ஆண்டவர் என்று சொல்லி, நம்மளை மீட்க வந்தவர் என்று சொல்லி சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை சிலுவையிலே அடித்தார்கள். இதை அறியாமல் செய்தார்கள் என்று சொல்லி, தான் பரத்தில் இருந்து வந்திருக்கிறேன், பரலோகத்தில் இருந்து வந்திருக்கிறேன், நான் பாவ நிவர்த்தியின் பலியாடாக வந்திருக்கிறேன், நான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு நபரும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனாலே ஆண்டவர் சொல்கிறார், குற்றவாளிகள் அத்தனை நபர்களுக்கும் நீ தண்டனையை கொடுத்து விடாதையும். ஆண்டவரே, சிலுவையிலும் அவர்களுக்கு பரிகாரம் செய்ய விரும்பினார். அழகாய் சொல்கிறது யாத்ராமம் 15:26 சொல்கிறது, நானே கர்த்தராகிய பரிகாரி என்று சொல்கிறார். அவர் பரிகாரியாக கடைசி வரைக்கும் பரிகாரியாய் இருந்து மனுக்குலத்தின் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிலுவையிலே அடிகள், அவமானங்கள், நிந்தைகள் காரி துப்புகிறார்கள். அறியாமல் துப்புகிறார்கள், யார் என்று தெரியாமல் அவரை தண்டிக்கிறார்கள், சவுக்கால் அடிக்கிறார்கள். நீ தேவனுடைய குமாரன் ஆனால் உன்னையும் ரட்சித்துக்கொள், என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவமானம். எவ்வளவு ஒரு அவமானம்! அவமானத்தை தாங்கி மனுக்குலத்தின் பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற தேவ ஆட்டுக்குட்டியாக கல்வாரியிலே அவர் தொங்க விடப்பட்டார். அவர் எப்படி பாவ நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு ஆசாரியன் தேவையோ அப்படியே ஒரு ஆசாரியன் மூலமாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார்.
ஒரு மனுக்குலத்தின் பாவ நிவர்த்தியை செய்வதற்கு ஒரு ஆடு தேவை. அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து, பலியாடாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த பாவத்தையும் நிவர்த்தி பண்ணுகிறவராய் இருந்தபடினாலே அவர் மறுபடியுமாய் அத்தனை அவமானங்களையும் நிந்தனையும் தாங்கிக் கொண்டு இவர்களுக்கு மறுபடியுமாய் இந்த வேதனையின் அனுபவங்கள் வந்துடக்கூடாதே, பாவத்துக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இரக்கம் வேண்டுமே, தயவு வேண்டுமே என்று சொல்லி, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 5:44 சொல்கிறது, அழகாய் சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறது அது பாருங்களேன், நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ஜெபித்தார். நீங்களும் நானும் அவரை அறிந்து கொண்டு அவர் நம்முடைய பாவத்துக்காக பரிகாரியாக வந்திருக்கிறார், அவர் சிலுவையிலும் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டு மன்னிக்கிறவர்களாக, மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களாக, நித்திய சந்தோஷத்தை அடைகிறவர்களாக நாம் இந்த முதல் வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு நமக்கு ஆண்டவர் சிலுவையிலே ஒரு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். நாமும் மற்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக, நாம் மற்றவர்களை தண்டிக்காதவர்களாக, நாம் தேவனுடைய பரிகாரம் செய்யப்பட்ட அந்த சிலுவையின் பரிகாரத்துக்கு உரியவர்களாக மாறி நம்முடைய இந்த உலகத்திலே அவருடைய கிரயத்தை புரிந்து கொண்டு நம்மளை நாமே அர்ப்பணித்து சுத்திகரித்து நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போமானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நித்திய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அவர் இந்த சிலுவையிலே நமக்கு முதல் வார்த்தையின் மூலமாக நம்மளை மன்னித்து நம்மளை தகுதி உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை நபர்களுக்கும் ஆண்டவருடைய மன்னிப்பை ஆண்டவர் தருகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து, எத்தனை பேர் மன்னிப்பு கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அவர் குற்றம் செய்த அவர்களை மன்னித்து குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டு தன்னை சிலுவையிலே அவமானத்துக்கும் நிந்திக்கும் ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து எல்லா நபர்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.